ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அதாவது நார்மலாக நம்மளோட சேனலில் வீடியோ போடும்போது ஏதாவது ஒரு கான்செப்ட் வச்சு வீடியோ போடல. இப்போது ஐ லைஃப்னு சொல்லும்போது இதில் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் போடுற கண்டென்ட் ஐ லைஃப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நான் ஆட் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதே டைமில் வந்து டெய்லி வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறேன், எப்படிலாம் வந்து முட்டி மோதி நம்ம வந்து ஒரு விஷயத்தை முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஏதாவது ஒரு லைட்டிங் செட்டப் பண்ணுறது, புதுசாக மானிட்டர் செட்டப் பண்ணுறது, கீபோர்ட் செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை கண்டென்ட் நான் வந்து போஸ்ட் பண்ணுறது உண்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட ரூமில் சில ஸ்மார்ட் டிவைசஸை வந்து நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி ஒரே இதாக ஒரு அல்ட்ரா ஸ்மார்ட்டாக ரன் பண்ணுற மாதிரி இருக்க முடிந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இப்போ லைட் இருக்குது. இப்போ லைட் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நான் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு லைட் மூஞ்சில் இந்த மாதிரி அடிக்காமல் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லா லேர்ன் பண்ணுவேன். கேம் விளையாடும்போது இல்லாட்டி வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தோணுச்சு. இதனால் நான் சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோட ரவுட்டர் ரீசெட் பண்ணணுமா, மொத்தமாக எல்லாமே நாசமாக போச்சா. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட ஸ்மார்ட் டிவைசஸான அலெக்ஸா, அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பல்ப்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஏசி, இது எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு இன்னும் என்னோட ரவுட்டரை செட்டப் பண்ணுற ஒரு டாஸ்க் தான் இன்றைக்கி பர்டிகுலர் டாஸ்க். அதாவது ஷார்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கும்போது எனக்கு லைட் எரியுதில்ல, அது லைட் எரியாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு நான் ஜாவா ஸ்கிரிப்டில் கொஞ்சம் கோட் எழுதணும். ஜாவா ஸ்கிரிப்ட் எனக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். பட் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு அவங்க லைப்ரரியெலாம் போட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் பிராண்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட்டாக நம்மளோட விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எல்லா டிவைசஸ்க்கும் ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிவிட்டு அப்படியே நான் எதுக்கு இதை இன்னும் இந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கணும் எனக்கு தெரியல. மக்களே ஒரு நிமிஷம் சொல்லலாம். சரி, ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு. அதாவது எல்லா ஸ்மார்ட் டிவைஸ், இந்த பல்பு 3 பல்புக்கும் 3 ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி, அதுக்கப்புறம் என்னோட ஃபோனுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, கேமிங் பிசிக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, இந்த லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, இப்படி எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். மோஸ்ட்டாக வந்து நான் என்னோட ஸ்க்ரீனை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் காட்டுவேன். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், நம்ம வந்து வாட் ஐம் ட்ரைங் டு அங்கே வந்து ரவுட்டரோட கான்ஃபிக்லாம் நம்ம பார்ப்போம். ரவுட்டரோட கான்ஃபிக் பார்க்கும்போது அதில் என்னோட பாஸ்வேர்ட்ஸ் தெரியுதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாக ஒன்றும் பாஸ்வேர்ட் போடல, பெரிய அளவுக்கு பாஸ்வேர்ட்லாம் போடல. அதனால தான் நான் அது வந்து காட்டுறது கொஞ்சம் தயக்கப்படுறேன். பட் இருந்தாலும் யூ கெட் த பாயிண்ட். சரி, ஃபஸ்ட் விஷயம் என்னெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் வந்து 10 o'clock ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து 11 o'clock ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 1 மணி நேரம் இதுக்கே போயிடுச்சு. பொதுவாக நாளைக்கு போடுற வீடியோ நான் நாளைக்கு தான் இருந்து ரெக்கார்ட் பண்ணேன். பட் இந்த வீடியோ எவ்வளோ நேரமாக போக போகுது அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. அண்ட் இந்த லாங் வீடியோவை யூடியூப் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முந்தின நாளே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, இப்போது மோஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுன்னா, ஏசியை கான்ஃபிகர் பண்ணிட்டேன் அண்ட் 3 ஸ்மார்ட் பல்ப்ஸும் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அது கனெக்ட் ஆகவே இல்லை, நிறைய ரீசெட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போது எல்லா லைட்டுமே ஒயிட் கலரில் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மேனுவலாக நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அலெக்ஸாவை நான் இன்னும் கனெக்ட் பண்ணல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 3 பல்புமே 2 பல்பு, ஒரு 9 watt பல்ப், ஒரு 12 watt பல்ப் அண்ட் ஒரு 20 watt அந்த டியூப் லைட் மாதிரி இருக்கும்ல அந்த பல்பு நினைக்கிறேன். 3மே விப்ரோ தான். விப்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணல, அவங்க சைனாவில் இருந்துன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு கம்பெனி கிட்ட இருந்தால் அந்த ப்ராடக்ட் வாங்கி ரீபிராண்ட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஸோ அது ஆக்சுவலாக அந்த கோடு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி ஒரு ஆப் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இவங்க இன்னொரு ஆப் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2 ஆப்பு கிட்டத்தட்ட 2 ஆப்பும் கூட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சில ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டீலிங்க்லாம் பார்த்துருக்கீங்க, பிஎஸ்என்எல் டீலிங் மோடம் கொடுப்பாங்க, ஆனால் சில ஃபீச்சரை லாக் பண்ணி வச்சு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் அதிலே பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் விப்ரோ ஆப் இன்ஸ்டால் பண்ணல, TUYA நினைக்கிறேன் அந்த ஆப்போட பேர், TUYA அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒன் செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். TUYA அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற அந்த ஆப்பை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஆப் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. TUYA ஸ்மார்ட் ஹவுசஸ் ஸ்மார்ட், அந்த ஃபுல் நேம் எனக்கு அந்த ஆப்பில் பார்க்க முடியலை அன்ஃபார்ச்சுனேட்லி. நான் இருந்தாலும் அதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். TUYA ஸ்மார்ட், அதுதான் அந்த ஆப்போட பேர். ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது பேக்ரவுண்ட் லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஆஃப் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் மானிட்டருக்கு பின்னாடி ஒரு லைட் இருக்குது அப்படின்னு சொன்னால அந்த மானிட்டருக்கு பின்னாடி லைட்டும் என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா ஆஃப் பண்ண தேவைப்படலைன்னா ஆஃப் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து கேமரா லைட்டை என்னால் என்ன பண்ண முடியும்னா ஆஃப் பண்ண முடியும். ஸோ 3 லைட்டுமே என்னால் அது இண்டிவிஜுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நான் பேக்ரவுண்ட் லைட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு, பேக்ரவுண்ட் லைட்டுக்கு எனக்கு எப்போவுமே வந்து ஒரு இந்த மாதிரி ரெட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ நான் பேக்ரவுண்ட் லைட் எப்படி வச்சுக்கிறேன், ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஓகே ஃபைன், இட் லுக்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் மானிட்டருக்கு பின்னாடி இருக்க லைட் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை ஆஃப் பண்ணுறேன். ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் இல்லை நினைக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்ரண்டில் இருக்க லைட் ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது இப்படி இருந்துட்டு போட்டு, ஸோ இது முக்கியமான விஷயம். இதை நம்ம இப்போதைக்கு எல்லா
பல்பையும் ஒவ்வொரு வாட்டி அதை ஆட் பண்ணும்போது விப்ரோன்னு தான் ஆட் ஆகும். ஸோ அதை நான் எல்லாத்துக்கும் நேம் பண்ணி ப்ராப்பராக வச்சுட்டேன். அது ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அலெக்ஸாவை வந்து நான் திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ண போகிறேன். அலெக்ஸாவில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா திருப்பி நான் செட்டப் பண்ணும்போது யூஎஸ் ஆக்சன்ட் ட்ரை பண்ணி பார்க்குமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட லாங்குவேஜோட பேசுகிற விஷயம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ நான் அதை ரிவர்ட் பண்ணணும். ஸோ ரிவர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அலெக்ஸா இதுக்கும் ஃபோனில் தான் ஆப் இருக்குது. அலெக்ஸாவுக்கு ஆஃப்லைன்னு காட்டுறாங்க. நான் எதுக்கு அதை உருவி போட்டேன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணிட்டு வரேன். ஓகே, அலெக்ஸா ஆக்சுவலாக ஆனில் தான் இருக்குது. ஆனால் அது ஏன் ஆஃபில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. 1 செகண்ட். செட்டப் போர்ட். ஓகே, இப்போ அலெக்ஸா நான் இன் செட்டப் மோட் ஃபாலோ த உலகாய் அப்படின்னு சொல்லிட்டு வடிவலை சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ அலெக்ஸா இஸ் அனேபிள் டு கனெக்ட் டு இன்டர்நெட். அது எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ப்ராப்ளம் இஸ். அந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன மெயின் பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து மெயினாக ஜியோட ரவுட்டர் இருக்குது. ஜியோ கிட்ட நான் அதிகமாக பே பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமாக நான் 3000 rupees பே பண்ணுறேன் 500 Mbps கனெக்ஷனுக்கு. அதேமாதிரி என்கிட்ட இன்னொரு ரவுட்டர் இருக்குது. அந்த ரவுட்டரை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் மெயினாக அந்த ஜியோ ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். நியாயமான ஒரு கேள்வி இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஓகே, இதோட பாஸ்வேர்ட். ஓகே கிட்டத்தட்ட நான் முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது கிட்டத்தட்ட இதுதான் பாஸ்வேர்டு நான் நினைக்கிறேன். அது ஒருவேளை பாஸ்வேர்டு இல்லாமல் கூட இருக்கலாம். பட் லெட்ஸ் ட்ரை டு சி. சரி, அது கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு சைடில் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஜியோவில் வந்து 2.4 GHz சப்போர்ட் பண்ணும், 5 GHz சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்மார்ட் பல்ப்ஸ் எல்லாமே வந்து 2.4 GHz மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அந்த ரவுட்டர் வந்து ஸ்டாட்டிக் ஐபியும் சப்போர்ட் பண்ணும். ஐ மீன் பேசிக்காக நான் என்ன பண்ண முடியும்னா அசைன் பண்ண முடியும் தான். பட் ஒரு சின்ன பிரச்சனை. இப்போது இந்த ஃபோனை நான் வந்து அதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்குன்னா இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் யாருக்கா மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் மெசேஜ் சென்டே ஆகும். அது வரைக்கும் அந்த சிம்பிள் இருக்கும். எனக்கு அது பார்க்கறதுக்கு அன்ஈஸியாக இருந்துச்சு. லைக் எதுக்கு ஐ மீன் நார்மலாக டைப் பண்ண அடுத்த செகண்ட் அது சென்ட் டிக் விழுந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எதுக்கு அந்த இடையில எதுக்கு காட்டுது அப்படிங்கிற மாதிரி. அது அந்த ரவுட்டரில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினாலே. ஓகே, கேமரா லைட், பேக்ரவுண்ட் லைட், 2 லைட்ஸ் 3 லைட்ஸ் இது காட்டணும். அது ஏன் 2 லைட்ஸ் தான் காட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், சரி இருக்கட்டும். இப்போது 3 லைட்ஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அலெக்ஸா கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அலெக்ஸோட ஆக்சன்ட் செக் பண்ணி பார்ப்போம். அலெக்ஸா டைம். ஓகே, டைம் வந்து 11:20 PM அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. தட்ஸ் குட். இப்போது அலெக்ஸா டர்ன் ஆன் த ஏசி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானிட்டர் லைட். ஓகே, மானிட்டர் எல்லாமே இருக்குது. இப்போ தெர்மோஸ்டாட்டில் வந்து எனக்கு 3 டிவைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டி கான்ஃபிகர் பண்ணும்போது அது இருந்ததுனால தான் அந்த பிரச்சனை. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே டிலீட் பண்ண போகிறேன். ஓகே, அலெக்ஸா ஸ்டாப். எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ண போகிறேன். அண்ட் பேனாசோனிக் ஏசி நியூ டிவைஸ் ஆன். இதில் எந்த டிவைஸ்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிலீட் பண்ணுறேன். தேவையில்லாதது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஒரே ஒரு தெர்மோஸ்டாட் தான் காட்டுது. ஏசி ஆன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி ஆன் ஆகிடுச்சு. ஏசி வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு அலெக்ஸா கூட. தட்ஸ் அ குட் திங். வியூ டிவைசஸ் என்ன டிவைசஸ்லாம் கரெக்டாக இருக்குது. பேக்ரவுண்ட் லைட் இருக்குது, கேமரா லைட் இருக்குது, மானிட்டர் லைட் இருக்குது, பேனாசோனிக் ஏசியும் ஆனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட்ஸ் அ குட் திங். சரி, இப்போ நம்மளோட டூ டூ லிஸ்ட்டில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரை நான் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து எதுவுமே எதுக்கு கூடயும் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரவுட்டரை நான் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ரவுட்டரில் ஒரே ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க் நான் கிரியேட் பண்ணணும். அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கில் ஒரே ஒரு 2 இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா, 1 நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஒரே ஒரு நெட்வொர்க் ஆர்ச்சர் C6 5 GHz சொல்லி ஒரே ஒரு நெட்வொர்க் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு 5 GHz ஒய்ஃபை நெட்வொர்க் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த நெட்வொர்க்கில் நான் இந்த டிவைஸ் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோன் டெக்னிக்கலி அதில் மட்டும்தான் கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான விஷயம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரவுட்டர் ஆன் பண்ணணும். ஓகே ஃபைன், நான் ரவுட்டர் ஆன் பண்ணிட்டு அது ஆன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 minutes ஆகும். அது கொஞ்சம் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ரவுட்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி, எல்லா கம்ப்யூட்டர்ஸோட எல்லா நெட்வொர்க்கில் இருக்க எல்லாத்தோட மேக் அட்ரஸ் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அட்ரஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணணும் டெக்னிக்கலி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நம்மளோட கம்ப்யூட்டரில் எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட காட்டுறதுல எனக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். கிளியர் CLS. ஓகே, ஸோ நான் சீனை வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியும் என்று நான் நம்புகிறேன். ஸ்க்ரீனையும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். இப்போது இவங்களோட லிஸ்ட்டில் ஒன்று இருக்கும். இப்போது TUIA
ஏபிஐ ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, TUIA API ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல. இதில் அவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோட் கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து டிவைஸை ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கோட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கேன் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ஐ மீன் லைக் ஏதோ ஒரு கோட் கொடுத்துருப்பாங்களே. இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேனே. ஓகே, பைத்தான் செக் பண்ணி பார்ப்போம். PYTH பைத்தான் TUIA API பைத்தான் சொல்லி சர்ச் பண்ணால் பைத்தான் மாடியூல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, தட்ஸ் குட் நியூஸ். குட் நியூஸில் இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதில் என்ன பண்ணணுங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த பேக்கேஜஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன பண்ணணும்னா பைத்தான் வச்சு இதை ஸ்கேன் பண்ணணும். பைத்தான் இந்த கோடை நான் அப்படியே இதில் ரன் பண்ணுறேன் என்று பார்த்தீர்கள் என்றால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பேஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, பைத்தான் TINYTUIASCAN இதை வச்சு ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா அந்த டிவைசஸ் எல்லாமே ஸ்கேன் ஆகணும். நியாயப்படி 3 டிவைசஸ்ன்னு சொல்லி இவங்க கரெக்டாக காட்டியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ இதில் வந்து இந்த 97mm மாதிரிலாம் கேட்டுட்ருக்குங்கிற மாதிரி கேட்குறீங்களா? ஸோ மேபி நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளியர் பண்ணும். இப்போ நான் வந்து கீபோர்டு இன்டர்ப்ட் கொடுக்குறேன்ப்பா, CLS கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதே கோடை நான் என்டர் பண்ணுறேன். பட் இந்த டைமில் நோ கலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் கொடுக்குறேன். ஓகே, நோ கலருக்கு வந்து எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நோ கலருக்கு ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹைஃபன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நான் பேக் வந்துட்டு இந்த கீயை எப்படியே நான் இங்கே இது பண்ணிட்டு ஒரு கலர் கொடுக்குறேன்னா எனக்கு அந்த இது எதுவுமே காட்டாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கேனிங் UDP போர்ட்ஸ். ஓகே, எல்லா டிவைஸஸும் ஸ்கேன் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இவங்கக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஓகே ஃபைன், இது டைனி டியூஆர் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் இல்லை TINYTUIA. ஓகே, இவங்களோட இதுக்கு நான் எதுக்கு அங்கே உங்களுக்கு அந்த பேஜை காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நியாயமான ஒரு கேள்வி தான். அதில் வந்து என்னோடய API கீஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். அதனால் நான் அதை வந்து உங்ககிட்ட இப்போ காட்டல, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம அப்படி என்ன பண்ணுறோம்னா அவங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப் கொடுத்துருக்காங்க. IoT.TUIA.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு ஆல்ரெடி அது லாகின் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லாகின் என்னோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் நான் இனி என்ன பண்ண போகிறேன் என்று பார்த்தீர்கள் என்றால் என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், க்ளவுடு. ஓகே ஃபைன். இந்த ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபுல் ஸ்க்ரீன் நான் ஏன் இதை எப்படி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஸ்க்ரீனில் இருக்கட்டு. இந்த ஸ்க்ரீனை நான் இங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிவைசஸ் API கீ மேனேஜர். ஓகே, க்ளவுடில் நான் ஒரு டெவலப்மெண்ட் என்னோடய ப்ராஜெக்ட் இதில் காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, க்ளவுட் SLOBS ஸ்விட்ச்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஓகே, அந்த ப்ராஜெக்டோட பேர் SLOBS ஸ்விட்ச்னு தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய டிவைசஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைசஸ் எல்லாம் நான் எப்படி அது காட்டணும். பட் அது காட்டும்போது என்னோடய பழைய டிவைசஸ்லாம் காட்டும், புது டிவைசஸ் அது காட்டாது. அது ஒரு பிரச்சனை. ஸோ நான் என்ன பண்ணணும்னா என்னோடய பழைய டிவைசஸை ரிமூவ் பண்ணணும். டிபக் டிவைஸ் இது எல்லாமே ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அன்ஃபார்ச்சுனேட். ஓகே, அது ஆக்சுவலாக அது ஆன்லைன் இல்லை, அதுதான் பிரச்சனையே. இப்போ நான் இதை எப்படி வந்து லிங்க் பண்ணுறதுக்கா இல்லை இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு அது டெலிட் பண்ணுறதுக்குமே ஆப்ஷன் இல்லை. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுக்கு டீபக் டிவைஸ்ன்னு கொடுத்தோம்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் வந்திருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்திருக்கு. டீபக் டிவைஸ், மியூசிக், கலர், ஒர்க் மோடு, கலர் டேட்டா. ஓகே ஃபைன், சரி. டெம்பரேச்சர் வேல்யூ, ஸ்விட்ச் எல்இடி. நான் அது எது கொடுத்தாலும் இது கண்ட்ரோல் ஆகவில்லை, விச் மீன்ஸ் தட் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகவில்லைங்கிறது தான் ஆக்சுவலான விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்விட்ச் டு another time zone. ஓகே ஃபைன். அது ஆக்சுவலாக அவங்களோட சைட்லேயுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. லிங்க் TUIA அக்கௌண்ட், இந்த டிவைசஸ் எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதான். மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே அவங்க ஸ்பெஷல் எதுவுமே கொடுக்கவே இல்லை. நோ லிங்க் TUIA அக்கௌண்ட். ஓகே, அன்லிங்க் கொடுக்குறேன். அன்லிங்க் கொடுத்த உடனே அந்த பழைய டிவைசஸ் எல்லாம் எனக்கு போயிடும்னு நினைக்கிறேன். இப்போது எங்கிட்ட டிவைசஸ் ஆல் டிவைசஸ்க்குள்ளே போனேன். ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணேன்னா என்னோட பழைய லிங்க் வச்சு அன்லிங்க் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆட் லிங்க்னு கேட்குது. ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது டார்க் மோடில் இருக்கும்போது இந்த QR ஸ்கேனர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோனில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணணும். ஆப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸ்கேன் கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஒரு ஸ்கேனர் ஆப்ஷன் இருக்குது. இதை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி நின்று பார்த்தீர்கள். கன்ஃபார்ம் லாகின் கரெக்டாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் குட். நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது எனக்கு ஆல் டிவைசஸில் செர்ச் பண்ணி பார்த்தோன்னா 3 டிவைசஸ் காட்டுது. ஓகே, பேக்ரவுண்ட் லைட், மானிட்டர் லைட், கேமரா லைட்னு சொல்லிட்டு 3 லைட்டும் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் என்னால் ஓகே ஆல்ரெடி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். பட் த நெக்ஸ்ட் திங் இதோட விஷயம்
இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குமே மறந்துட்டேன். அவங்களோட ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஐஓடி பிளாட்ஃபார்ம், தட்ஸ் குட். அண்ட் இன்னொரு ப்ரௌசர் டேப் இருக்குல்ல, இந்த இருக்குது. ஓகே ஃபைன். இதில் இந்த ஸ்கேன்னு கொடுத்தா இப்போ ஸ்கேன் ஆகிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்கேனை தாண்டி இதுக்கப்புறம் ஒன்று இருக்கும், இந்த பைத்தான் 1 எம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, இந்த லைனை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இந்த லைன்லாம் டெலீட் பண்ணிட்டு இதை நம்ம என்டர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது செட்டப் மோடுக்குள்ளே போகும். ஸோ சாரி, இப்போ இதுக்கு தேவையில்லை. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இது பண்ணிவிட்டு எனக்கு நோ கலர், ஏன்னா அந்த கலர் இல்லாமல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸு, சீக்ரெட்டு, டிவைஸ் ஐடி, ஓகே ஃபைன். இந்த விஷயங்கள் ஓகே. இவங்க ஒரு கீ கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை நீங்கள் கீ உங்களால் நீங்கள் கீ பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓகே. ரீஜன் வந்து நான் யூரோப்பில் கொடுத்துருக்கேன். அது என்ன லாஜிக்னு தெரியல, யூரோப்பில் உள்ளது மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. மானிட்டர், லைட்டுக்கு, கேமரா எல்லாத்துக்குமே ஒரு டிவைஸ் கீ கொடுத்துருக்காங்க. சேவிங் போல் டிவைசஸ், போல் லோக்கல் டிவைசஸ், எஸ் எல்லாமே லோக்கலாக போலாக ட்ரை பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ கன்சோலில் டெர்மினல் என்ன காட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா டிவைஸும் கிளியராக டிடெக்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த இது எல்லாமே ஸ்மார்ட் டிவைசஸ் தான். பட் டெர்மினல்லேருந்து என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா, இப்படி ஒரு டிவைஸ் ஆனில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியுது. தட்ஸ் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அது ஒன்று அப்படின்னு சொல்லலாம். லைக் அது ஆசமாக இருக்குது. கிட்டத்தட்ட எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங்கில் அந்த ஸ்பைடர்மேன் சூட்டுக்கு அவங்க லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு, லோக்கலாக வேறு ஏதாவது டிவைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைட்டுக்கும் அது வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்கு, ஒரு கீ கொடுத்துருக்கு. ஸோ அது எனக்கு அதை பார்க்குறதுக்கு நல்லா பிடிக்கும். அந்த லாக் எனக்கு பார்க்குறது பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரியலி லைக் திஸ் பர்டிகுலர் பார்ட் அப்படிங்கிறது சொல்கிறேன். சரி, இப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 11 ஓ மை காட். இதை மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணனா 16 நிமிஷம் இருக்குது. நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஓகே, ஸ்கேனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. போலிங் லோக்கல் டிவைசஸ், டிபிஐ, நோ ரெஸ்பான்ஸ். ஓகே ஃபைன். சரி, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கோடுன்னு ஒன்று இருக்குது. இந்த கோடுக்கு நான் என்ன பண்ண முடியும், கிட் லேபுக்கு போய்ட்டு நோட் பேடில் கோடுன்னு கொடுத்து ஸ்மார்ட் ஹோம் அப்படிங்கிறது மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் எட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்டில் என்னோடய ஐடி எல்லாமே இருக்கும். டெக்னிக்கலி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். எல்லா லைட்டும் ஆனில் இருக்கா, ஆனில் இருக்கிற டைம் இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அது எனக்கு பிடிக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஒரு செகண்ட். சிடி, ஜாவா ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் நோடு, index.js தானே அது. சரி test.jsன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக ஒரு கலரில் ஏதோ மாறும் என்று நான் நம்புகிறேன். நான் அதில் என்ன கோட் எழுதி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ட்விஸ்ட் வருது. இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. எதனால் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஐபி எதுக்குமே ஒர்க் ஆகாது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அந்த ரவுட்டரில் நம்ம ஐபியை மாற்றினதுனால. ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் நான் ஸ்டாட்டிக்காக ஒரு ஐபி கொடுக்கணும். இப்போ அது என்ன ஐபி அட்ரஸில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு இது வந்து 29.2 இருக்குது, ஒரு இது 29.5 இருக்குது, ஒரு இது 29.4 இருக்குது. இப்போது நான் டிசைட் பண்ணணும் என்னோடய கம்ப்யூட்டர்ஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்கணும், என்னோடய மொபைல் ஃபோன் என்ன ரேஞ்சில் இருக்கணும், அண்ட் என்னோட அந்த ஸ்மார்ட் பல்ப்ஸில் என்ன ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லணும். சரி, இப்போ ஒயர்லெஸ் கிளையண்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது எந்த டிவைஸை எப்படி நான் பார்க்குறது? ஓகே ஃபைன். என்னோடய ஃபோனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இது இருக்குல்ல, அந்த இதில் நான் டிஸ்கனெக்ட் பண்ண போகிறேன். ஐ மீன் அதுலன்னு சொல்லும்போது என்னோடய ஜியோ ரவுட்டர் வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் ஆர்ச்சர் ரவுட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம். ஆர்ச்சர் 6 2.4 GHz கிடையாது. ஆர்ச்சர் 6க்கு நான் புதுசாக ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எனக்கு கிட்டத்தட்ட தெரியும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். 192.168.29.10ன்னு நான் அசியூம் பண்ணுறேன். கரெக்ட் தான். என்னோடய லோக்கல் ஐபி, அதாவது கீழே ஒரு ஆர்ச்சர் ரவுட்டர் இருக்குன்னு சொன்ன அந்த ஆர்ச்சர் ரவுட்டர் வந்துடுச்சு. முக்கியமான ஒரு பாஸ்வேர்டு தான், ஈஸியாக என்டர் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்துட்டேன். எனக்கு குயிக் செட்டப் விசார்டுக்குள்ளே வந்திருக்கு. குயிக் செட்டப் விசார்டுக்குள்ளே ஓகே இதே பாஸ்வேர்டை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். எனக்கு இந்த 2.4 GHz ஒன்று இருக்குது, அண்ட் ஓகே 5 GHz ஒன்று இருக்குது. ஆர்ச்சர் C6 2.4 GHzலப்பா, இது 5GHz அப்படிங்கிறத சேவ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் குட். ஓகே நெக்ஸ்ட்டு அது ஒய்ஃபை இது வந்து ஆன் ஆகிடுச்சு. சேவ் பண்ணுறேன். இப்போது குயிக் செட்டிங்ஸில் ஒய்ஃபை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதை ரீஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரீஸ்டார்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கட்டு. நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் ஆர்ச்சர் ரவுட்டர் இருக்குல்ல, இப்போ அது ஆக்சஸ் பாயிண்ட் மோடில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதால் என்னால் என்ன பண்ண முடியும்னா, அதை யூஸ் பண்ணி எனக்கு எந்த டிவைஸ்க்குமே ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்க முடியாது. பட் எனக்கு இந்த டிவைஸ்க்கு எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். எதனால் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஏர்ட்ராய்டு யூஸ் பண்ணுவேன்ல, ஏர்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது இதுக்கு ஸ்டாட்டிக் ஐபி இருந்துச்சுன்னா என்னால் ஒரு ஸ்கிரிப்டை வச்சு இதை டேரெக்டாக எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். சும்மா ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஏஆர்னு அடித்தா ஏர்ட்ராய்டுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த யூஆர்எல் என்டர் பண்ணிடும். என்டர் பண்ணும்போது இதுக்கு ஸ்டாட்டிக் யூஆர்எல் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்டாட்டிக் ஐபி இதுக்கு அசைன் பண்ணணும், அசைன் பண்ணணும். நான் மோஸ்ட்டாக வந்து லோக்கல் லைப்ரரியில் வந்து 222 அதுவும் எனக்கு எல்லா எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 222 அப்படிங்கிறத நான் இதுக்கு கொடுத்துருப்பேன். அந்த லேப்டாப் எப்பவுமே 100ல் இருக்கும்.
இது 111 இருக்கும். இதுக்கு அடுத்த டிவைஸ் வந்து 112 112 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் நான் எப்பவுமே கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அந்த ரவுட்டர் ரீபூட் ஆனதுக்கப்புறம் நான் பண்ண போகிற மொதல் விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்கணும். அண்ட் இதோட மேக் அட்ரஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை யூஸ் பண்ணவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எப்பவுமே அதோட மேக் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால என்னால் சில விஷயங்களை ஒழுங்காகவே பண்ண முடியாது. ஸோ இதை நான் அதே டைமில் இதை ஃபர்கட் கொடுக்கணும். என்னோட அந்த 2.4 GHz நான் ஃபர்கட் கொடுக்கணும். இப்போ 5 GHz நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து அன்சேஞ்சு தான். ஓகே, அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு ட்ரீட் அஸ் அன்மீட்டட் நான் கொடுக்குறேன். தட்ஸ் குட். டிஹெச்சிபி இல்லை, நான் வந்து ஸ்டாட்டிக் ஐபி எனக்கு வேணும். அது என்ன, அது அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஃபால்ட் கேட்வே அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரைமரி டிஎன்எஸ், செகண்டரி டிஎன்எஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கு டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்னவா இருக்கணும். ஓகே, இப்போதைக்கு கேன்சல். எனக்கு டிஃபால்ட்டாக இது இப்போதைக்கு அவங்க என்ன ஐபி அட்ரஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ எனக்கு 29.7 கொடுத்துருக்காங்க. எனக்கு 29.7 தேவையில்லை. எனக்கு 29.222 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ நான் அதை திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா என்டர் பண்ண போகிறேன். ஸோ சாரி, திருப்பி ஒரு ஓப்பன் பண்ணிட்டு ஷோ டிடெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி இல்லை, ட்ரீட் அஸ் அன்மீட்டட். டிஹெச்பியில் ஸ்டாட்டிக் ஐபி 192.168.29.222. திருப்பி இங்கே 29 டிஃபால்ட் கேட்வே கரெக்டாக தான், அதுதான் இருக்குது. சஃபிக்ஸு பிரைமரி டிஎன்எஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, ரேண்டமைஸில் யூஸ் டிவைஸோட மேக் அட்ரஸை எப்போவுமே யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சேவ் கொடுக்குறேன். அண்ட் இப்போ எனக்கு வந்து திருப்பி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்ச்சர் 6 கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு தேவைப்படுற ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீகனெக்ட் பண்ண போகிறேன் இந்த ஜிகாஹெட்ஸ் கூட. அன்மீட்டட் கனெக்ஷன். எனக்கு அந்த நான் கேட்ட ஐபி அட்ரஸ் கொடுக்குறாங்களா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. டிவைஸோட ஐபி அட்ரஸ் எனக்கு தேவைப்படுற ஐபி அட்ரஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. அது எதனால் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ பட் இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த நான் சொன்னல அந்த ஆர்ச்சர் வச்சு என்னால் எதுவுமே அசைன் பண்ண முடியாது. ஓகே ஃபைன், நான் திங்க் பண்ணுறது இப்போ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன். ஏன்னா நான் நினச்சது எதுவுமே நடக்க முடியல அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஃபைன், இப்போ நான் வந்து திருப்பி என்னோடய ஜியோ ரவுட்டரை நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது இங்கே தான் எனக்கு இடிக்கும். இங்கே வச்சு என்னோடய மேக் அட்ரஸ் வச்சு அந்த ஃபோனுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அட்மினோட பாஸ்வேர்டு என்னது? ஓகே ஃபைன், கிட்டத்தட்ட முடியும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஓகே ஃபைன், இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி நெட்ஒர்க்கில் லேனுக்குள்ளே போனேன் அப்படின்னா IPv4 ரிசர்வ்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டாட்டிக் ஐபி செட் பண்ண வைக்க முடியும் டெக்னிக்கலி, ப்ராக்டிக்கலி. ஸோ அதுக்கு எனக்கு என்ன வேணும்னா அந்த டிவைஸோட மேக் அட்ரஸ் எனக்கு தெரியணும். கம்ப்யூட்டர் நேம்னு கேட்குது. கம்ப்யூட்டர் நேமில் வந்து என்னென்னா 1+9R அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு தேவைப்படுற ஐபி வந்து 29.222 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸ் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த மேக் அட்ரஸ் நான் என்ன என்டர் பண்ணணும். மேக் அட்ரஸ்க்கு நான் இங்கே போகிறதுக்குன்றது தெரியவில்லை. ஓகே, இந்த இருக்குது டிவைஸோட மேக் அட்ரஸ் வந்து இன்னும் இருக்குது. ஓகே ஓகே, வேறு 1870 சாரி. ஓகே ஃபைன், இந்த லாஸ்ட்டாக எனக்கு 2 டிஜிட் மட்டும் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், கிட்டத்தட்ட இது என்னோடய கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால டிஹெச்சிபி சர்வர் வந்து அங்கே இருக்குது. பட் ஆக்சஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பேஷண்ட் உயிரோட இருக்காரா செத்து போயிட்டார் அப்படிங்கிறது இனி தான் எனக்கு தெரியும். ஸோ இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி ரீகனெக்ட் பண்ணிட்டு நான் ஆர்ச்சரை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஐபி அட்ரஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் திருப்பி ஒரு பார்க்க போகிறேன். ஓகே, எனக்கு தேவைப்படுற ஐபி அட்ரஸ் அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அங்கே என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கணும் அதே ஐபி அட்ரஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ குட் நியூஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிவிட்டு என்னோட அப்லோட் ஸ்பீடும் டவுன்லோட் ஸ்பீடும் சூப்பராக இருக்குது. இந்த நான் 5 GHz கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட அப்லோட் ஸ்பீடு வந்து 866 Mbps அண்ட் டவுன்லோட் ஸ்பீடும் 866 Mbps. இது வந்து மேக்ஸிமம் தியரட்டிக்கலி பாசிபிள். பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே ஃபைன், இப்போது அது ஆர்ச்சர் C6 கூட கனெக்ட் ஆகிருக்கு. தட்ஸ் அ குட் திங். இப்போ இதிலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுதான்னு நான் பார்க்கணும். அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். கண்ட்ரோல் பண்ண முடியுது. தட்ஸ் அ குட் நியூஸ். அகெயின் லைட் ஆன் பண்ணுறா. ஓகே ஃபைன், அகெயின் அது ஒரு நல்ல விஷயம். ஃபைன், இப்போ இந்த விஷயங்கள் முடிஞ்சிச்சு. என்னால் வந்து ஸ்டாட்டிக் ஐபி இந்த ஆர்ச்சர் 6 நான் இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஃபிர்ம்வேர் அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை பேக்கப் அண்ட் ரிஸ்டோர். நான் இந்த ரவுட்டரில் நீ எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை எனக்கு. ஆர் மேபி வந்து ஒரு சின்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் கெஸ்ட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 GHz ஒன்று நான் இது செட் பண்ண போகிறேன்.
ஏன்னா 5 GHz சொல்லும்போது நெட்வொர்க் ஸ்பீடு நல்லாயிருக்கும். அதே டைமில் அவங்க பெருசாக ஒன்றும் பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஸோ Alexa, set the temperature to 30. சம்டைம்ஸ் இது 13 சொன்னால் நான் 30 செட் பண்ணாது, நம்மளை சீட்டிங் பண்ணும். அதனால தான் நான் மேலே எட்டி பார்த்தேன். ஓகே, ஆர்ச்சர் C6 கெஸ்ட் 5 GHz அண்ட் பாஸ்வேர்டு என்கிட்ட கேட்குறாங்க. பாஸ்வேர்டுங்கிறது நான் இது ரொம்பவே கம்மியாக ஒரு பாஸ்வேர்டு தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, பாஸ்வேர்டு வந்து ஓகே, ஒரே ஒரு நெட்வொர்க்கு, அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்னோடய வீட்டில் வந்து அவங்க வந்தார்கள் என்றால், என்னோடய வீட்டுக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு. மேபி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பாஸ்வேர்டை இதில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க, இந்த பர்டிகுலர் இதில் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஷேர் நெட்வொர்க்குன்னு கொடுத்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த நெட்வொர்க்கை சேவ் பண்ண முடியும். ஒரு QR கோட் கிடைக்கும். அந்த QR கோடை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனில் வந்து நான் அது ஒரு வால்பேப்பர் இருக்குல்ல, என்னோடய வால்பேப்பரில் நான் அதை எம்பட் பண்ணிட்டேன்னா யார் வந்தாலும் அந்த இதை ஸ்கேன் பண்ணால் போதும் உங்களுக்கு நெட் கனெக்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் அ குட் திங். அதை அவங்க கொடுத்துருக்கு அந்த ஃபீச்சர் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை நான் சேவ் பண்ணி பேக்கப் எடுத்துக்கப்புறம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிளான செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ பேக்கப் செட்டிங்ஸ் போயிட்டு நான் இதை வந்து ஒரு வாட்டி பேக்கப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஆர்ச்சர் C6 கான்ஃபிகரேஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சேவ் பண்ணணும். ஓகே ஃபைன், கான்ஃபிக் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட ரவுட்டர் செக்ஷனுக்கு போகிறேன். இப்போ இந்த ரவுட்டர் செக்ஷனில் தான் என்னோட எல்லா டிவைஸஸும் கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் விஷயமே. இப்போ எது எந்த டிவைஸுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் நான் அதை எப்படி அதுக்கு நெட்வொர்க்குக்கு நான் இது கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஒயர்லெஸ் கிளைண்ட்ஸ் WLAN ஒயர்லெஸ் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு மேக் அட்ரஸ் கொடுத்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எது எந்த இதுக்கு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஓகே, இதில் வந்து நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணும்போது, இந்த டிவைசஸ் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணும்போது நான் அதோட மேக் அட்ரஸில் எங்கேயோ எழுதி வச்சுருந்தேன் எல்லா டிவைசஸ்க்கும். ஆர் மேபி அந்த மேக் அட்ரஸ் வந்து என்னால் அந்த ஆப் வழியாக பார்க்க முடியுது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சது என்றால் எனக்கு சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, டிவைஸ் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறேன். டிவைஸ் இன்ஃபர்மேஷனில் எங்கள் மேக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் போய் பார்க்குறேன். சரி, பேக்ரவுண்ட் லைட் இருக்குது. பேக்ரவுண்ட் லைட்டோட டிவைஸ் இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டு அதோட மேக் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஓகே, பேக்ரவுண்ட் லைட் ஓகே, ஸ்மார்ட். ஓகே, பேக்ரவுண்ட் லைட்டோட இது வந்து F4ன்னு ஸ்டார்ட் ஆகுது, A0ன்னு முடியுது, A0. ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் லைட்டோடது. இது அப்படி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணிட்டு எனக்கு ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து பேக்ரவுண்ட் லைட்டோடது அப்படிங்கிறத நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது இன்னொரு டிவைஸோடது. எல்லா டிவைஸோட இந்த இதுவுமே எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நான் மானிட்டர் லைட் இருக்குல்ல, மானிட்டர் லைட்டுக்கு போய்ட்டு, மானிட்டர் லைட்னா இந்த மானிட்டருக்கு பின்னாடி இருக்க லைட், அது 2Cன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு C1ன்னு முடியுது. 2C1. ஓ, இதுதான் ஃபஸ்ட்லேயே இருக்கீங்க நீங்கள். ஓகே, இதை காப்பி பண்ணிட்டு இது வந்து மானிட்டர் லைட், இது வந்து மானிட்டர் லைட்டோடது. ஓகே, மானிட்டர் லைட்டோடது அப்படிங்கிறது சேவ் பண்ணியாச்சு. இப்போ கடைசி நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த கேமரா லைட்டோடது. ஸோ கேமரா லைட்டோடது என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். கேமரா லைட் வந்து C4ன்னு ஸ்டார்ட் ஆகி 58ன்னு முடியுது. C4 58. ஓகே, கேமரா லைட், இது வந்து கேமரா லைட். ஓகே ஃபைன். ஓகே, இது வந்து கேமரா, சாரி, இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணவே மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கேமரா லைட் அதை நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தட் லுக்ஸ் குட். Alexa, set the background light to red. ஓகே, பேக்ரவுண்ட் ரெட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ 3 டிவைஸோட மேக் அட்ரஸ் என்கிட்ட இருக்குது. இதை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாட்டிக் IP வந்து என்னால் ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ அது எனக்கு நெட்வொர்க்கில் போய் நான் லேன்குள்ளே போனேன் அப்படின்னா அதில் எனக்கு அசைன் பண்ணுறதுக்கு அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. LAN IPv4 ரிசர்வ்ட் IP அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே ஆட் நியூன்னு நான் ஒன்று கொடுக்கணும். ஆட் நியூன்னு கொடுத்துட்டு இப்போது ஒவ்வொரு டிவைஸோட இதையும் நான் காப்பி பண்ணி கம்ப்யூட்டர் நேம், IP அட்ரஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும். சரி, ஒன் செகண்ட். நான் எந்த டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு அசைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு கேமரா டிவைஸ் தான் முக்கியம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டிவைஸோட மேக் அட்ரஸை கொடுத்துட்டு கேமரா லைட்டோட IP அட்ரஸ் வந்து எனக்கு 11ல் இருக்கணும். ஓகே, அப்போது அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போது 11. தட் லுக்ஸ் குட். அது சேவ் பண்ணிகிட்ருக்கு. கேமராக்கு வந்து நான் 11, மானிட்டர் 12, அது 13 அப்படிங்கிற மாதிரி நான் அசைன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஆர்டரில் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து மானிட்டர் லைட்டுக்கு போகிறோம். ஓகே ஃபைன்.
மானிட்டர் லைட்டோட அட்ரஸ் வந்து 12. ஓகே, மானிட்டர் லைட் 12. ஸோ மானிட்டரோட லைட்டை நான் சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது, அது பேக்ரவுண்ட் லைட்டோடது. பேக்ரவுண்ட் லைட்டோட மேக் அட்ரஸை நான் காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ணிட்டேன் என்றால் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆட் டிவைஸ் அண்ட் ஓகே, பேக்ரவுண்ட் லைட்டுக்கு வந்து நான் கொடுக்க போகிற நம்பர் வந்து 13. சேவ். ஓகே, இது 11, அது 12, அது 13 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மூணுமே இதுதான் இருக்குது. ஸோ நான் அதுக்கு கோடு எழுதுகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் கூட எனக்கு எந்த அட்ரஸ் எது கோடுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது நல்ல விஷயந்தான். இப்போ நான் இனி என்ன பண்ணணும்னா, இதை ஆர்டரில் அவங்க ஷார்ட் பண்ணவே இல்லை. இப்போது பேக்ரவுண்ட் லைட் மேலே இருக்குது, கேமரா லைட் கீழே இருக்குது, மானிட்டர் லைட் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் கிளியராக ப்ராப்பராக ஷார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் லைட்டில் இந்த நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க லைட் மென்ஷன் பண்ணியிருக்கும்போது அவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ஏபிசிடி ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வந்து எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சஃபிக்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் L1 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஃபிக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேமரா லைட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை கேமரா லைட் அப்படிங்கிறதுக்கே கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து L1 camera light. Okay, L1 camera light. Fine, that looks good. ஓகே, இப்போது இது கண்டிப்பாக அவசியமாக இப்போ நான் கொடுக்கணுமா? இல்லை, இப்போ கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதனால் இப்போதைக்கு நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். சாரி, நம்ம ஒரு ஸ்டேஜ் பேக் போகிறோம். Ctrl+Alt+Delete. சரி, இப்போது எல்லாத்துக்கும் என்னால் ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த 3 டிவைஸஸில் எல்லா டிவைஸஸ் என்ன டிவைஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ வேறு என்னெல்லாம் ஒயர்லெஸ் டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அலெக்ஸாவை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அலெக்ஸாவுக்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். பட் அலெக்ஸாவோட மேக் அட்ரஸ் இங்கே லிஸ்ட்டாக இருக்குமா அலெக்ஸா ஆப்பில் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அலெக்ஸா கிட்ட போய் நம்ம டிவைஸஸில் போய் எக்கோ அண்ட் அலெக்ஸாஸ்க்குள்ளே போய் எக்கோ டாட்குள்ளே போகணும் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் அவங்க காட்டுறாங்க. ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட்டஸ்க்குள்ளே போயிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோன்னா எங்கேயாச்சும் அபவுட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அபவுட்டில் சீரியல் நம்பர் இருக்குது, மேக் அட்ரஸும் இருக்குது. F4ன்னு ஸ்டார்ட் ஆகி WW00 முடியுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸில் ஒயர்லெஸ் லேண்ட் கிளைண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கிளைண்ட்ஸில் போய் எது F4ன்னு ஸ்டார்ட் ஆகி WW00 முடியுதுன்னு பார்க்கணும். இந்த இருக்குங்க ஒரு டிவைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டிவைஸ் அலெக்ஸாக்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் நெட்வொர்க்கில் போய் லேண்டுக்கு போய்ட்டு அலெக்ஸாக்கு நான் ஒரு இது கொடுக்கணும். Amazon Alexa ஐபி ரிசர்வ் பண்ணிட்டேன். அலெக்ஸாக்கு நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க மகாஜனங்களே. அட்ரஸ் அதை நான் எக்கோ டாட்னு நான் சேவ் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் அதோட ஆக்சுவலான பேர், அலெக்ஸா கிடையாது. ஸோ அதுக்கு நான் கொடுக்க போகிற நம்பர் வந்து 14 வச்சுக்கோ. வேலண்டைன்ஸ் டே அலெக்ஸா வச்சுக்கோ. அண்ட் இதுதான் அதோட ஐபி மேக் அட்ரஸ் சேவ். இப்போ நான் மேக் அட்ரஸ் கொடுத்த உடனே அதோட மேக் அட்ரஸ் அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது, அதோட ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. நான் மொத்தமாக ரவுட்டர் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணணும். அதை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த இதுவுமே நம்ம முடிச்சிட்டோம். தட்ஸ் அ குட் சைன். இப்போ ஸ்டேட்டஸ்க்கு போகிறோம். அண்ட் ஒயர்லெஸ் லேண்ட் செட்டிங்ஸு லைன்ஸ்குள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு மொத்தமாக எத்தனை டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் நோட் பேடுன்னு ஒன்று வச்சுருந்தேன். இந்த நோட் பேடை நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியவில்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கே போச்சு, நாசமாக போச்சு. 1 2 3 ஓகே 1 2 3 4 5 5 டிவைஸ் காட்டுது. 5 ஒயர்லெஸ் டிவைஸஸ் காட்டுது. அந்த 5 ஒயர்லெஸ் டிவைஸஸில் எது எல்லாம் என்னோட நெட்வொர்க்னு எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் இமேஜினிங் 3 ஹாட்ஸ்பாட். ஓகே, தட் லுக்ஸ் குட். வேறு என்ன டிவைஸ் ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது எனக்கு தெரியலையே. E8ன்னு ஒரு டிவைஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்குது. அந்த E8ங்கிற டிவைஸ் எந்த டிவைஸாக இருக்கும்? ஸ்மார்ட் டிவைஸ். ஓகே, எனக்கு தெரியாமலே ஒரு டிவைஸ் இதில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது என்ன டிவைஸாக இருக்கும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். 3 ஸ்மார்ட் பல்பு. ஓகே, தட்ஸ் அ குட் சைன். அதுக்கப்புறம் 4வது அமேசான் அலெக்ஸா. 5வது இந்த டிவைஸ் தான் இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டிவைஸோட ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரியும் நல்லா. விச் குட் பி சம்திங் அரவுண்ட் என்னடா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒயர்லெஸ். இன்னொரு டிவைஸ் ஒயர்லெஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அது எந்த டிவைஸ்ன்னு தான் எனக்கு தெரியவில்லை.
எந்த டிவைஸாக இருக்கும்? இங்கே இருக்குது. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோன்னா ஏசியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. வாட் டிவைஸ் இஸ் திஸ்? இந்த டிவைஸ் எந்த டிவைஸ்னு எனக்கு தெரியல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தோன்னாலும் தெரியும்னு நினைக்கிறேன். E8ன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. E8 அப்படிங்கிற டிவைஸ். ஐம் ஸ்டில் ஒண்டரிங் அது என்ன டிவைஸ் அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். எதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெர்மினலில் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஐபி கான்ஃபிகில் சர்ச் பண்ணேன்னா இதோட ஐபி அட்ரஸ் எனக்கு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லோக்கல் ஐபி அட்ரஸ், மீடியா டிஸ்கனெக்டட், கனெக்டட், டிஸ்கனெக்டட், ஓகே, சப்நெட் மாஸ்க்கு, ஐபி அட்ரஸ்ஸு, எல்லாத்துக்குமே ஐபி அட்ரஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஐஎம்இஐ நம்பர், டிவைஸோட ஸ்டாட்டிக் ஐபி எனக்கு மென்ஷன் பண்ணவே இல்லையே. லேண்ட் கிளைண்ட்ஸ், ஓகே, லேண்ட் கிளைண்ட்ஸ்க்கு போகிறேன். லேண்ட் கிளைண்ட்ஸில் நான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் லேண்ட் கிளைண்ட்ஸில் இப்போ நெட்வொர்க் லேண்ட் IPv4 நான் வேறு எதுவுமே ஸ்மார்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணவே இல்லையே. E8ன்னு ஏதாவது நான் அசைன் பண்ணியிருக்கேன். நோ, அந்த E8 அப்படிங்கிற அந்த டிவைஸ் எந்த டிவைஸ்ன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒருவேளை அது வந்து இந்த கம்ப்யூட்டரோட தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேக் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஒய்ஃபை ஆனில் தான் இருக்குது. ரேண்டம் இது ஆஃபில் இருக்குது. ஷோ அவைலபிள் நெட்வொர்க்ஸ், ஹார்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து 2C அப்படிங்கிற ஒரு பேரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, நான் எதுக்கும் அந்த கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எதுக்கும் ஒரே ஒரு வாட்டி நான் இந்த கேமிங் பிசியோட மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன். சப்போஸ் அது ஒருவேளை அதுவாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் 100% என்னால் என்ன பண்ண முடியும்னா கேரண்டியாக இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். மீன் வாயில் நமக்கு ஓகே ஃபைன். நான் ஆக்சுவலாக ஒரு சின்ன பிளண்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம ஏசியை நம்ம கணக்கில் எடுக்க மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏசியோட சீரியல் நம்பர், பர்ச்சேஸ் டேட், மேக் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். கனெக்ட் ஆயிரு. ஓகே, மாடல் நம்பர், பர்ச்சேஸ் டேட், ஓகே, கிளாசிஃபிகேஷன்ஸ், வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன், Panasonic AC, here manage device மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. தட்ஸ் குட். லிவிங் ரூமில் இருக்குது. தட்ஸ் குட். பட் அவங்க இதில் எங்கேயுமே வந்து என்ன பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிவைஸோட இது மேக் அட்ரஸ் அவங்க வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஆனால் நான் அசியூம் பண்ணுறேன் இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மாடல் நம்பர், ஏன்னா வேறு டிவைஸ் வந்து அந்த இது கூட கனெக்ட் ஆகவே இல்லை. யா, ஐ எம் 100% ஷூர் ரைட் நான். என்ன தான் அவங்க லிஸ்ட் பண்ணலைனாலும் ஓகே, தட்ஸ் குட். வேறு எந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த கம்ப்யூட்டர் இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து பிளண்டராக இருந்துக்கிறேன். ஏன்னா நான் எப்படி அதை திங்க் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியலையே. மை பேட். ஓகே, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இந்த நெட்வொர்க் நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீபோர்டு இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் அ குட் நியூஸ். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, எக்ஸப்ட் அந்த டிவைஸ்க்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஐபி நான் இது பண்ணவே இல்லைல்ல. ஸோ நான் திருப்பி ஒரு தடவை ஒயர்லெஸ் கிளைண்ட்ஸ்க்கு போகணும். ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு WLAN கிளைண்ட்ஸ்குள்ளே போகணும். அப்படின்னா அந்த E8ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதில் ஒரு அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகுதில் இந்த இது கிடைக்கும். இதுக்கு நான் அலெக்ஸாவோட அடுத்த நம்பர் கொடுக்க போகிறேன் இதுக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நெட்வொர்க்கு போயிட்டு லேன் போகிறோம். IPv4 ரிசர்வ்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு போகிறோம். அதுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் நான் கொடுக்கணும். எப்படி கமான், லெட்ஸ் டூ இட். ஸோ ஆட் நியூன்னு நான் கொடுக்கணும். ஆட் நியூன்னு கொடுத்துட்டு ஓகே, முதல்ல அது பேஸ்ட் ஆகுதான்னு பார்க்க. ஃபைன், கரெக்டாக பேஸ்ட் ஆகுது. கம்ப்யூட்டர் நேம் இல்லை, இது வந்து Panasonic AC. ஐபி அட்ரஸ் வந்து 14 வரைக்கும் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். 15 வந்து நம்ம இதுக்கு கொடுக்குறோம். சேவ் நவ். இப்போது இது வந்து இதுக்கு சேவ் ஆகிட்டு இருக்குது. தட்ஸ் அ வெரி குட் திங் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்வேன். 182.168.29.15 வந்து என்னுடைய ஏசியில் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஏசி அசைன் பண்ணிட்டோம். இப்போது இன்னும் 2 கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம இன்னும் அசைன் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன். 111 வந்து ரைசனுக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரைசன் என்னோடய பழைய ரைசனாக இருக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் 2C, எக்ஸாக்டாக கரெக்டு தான். நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த ரைசன் வந்து இப்போ என்கிட்ட கிடையாது. அந்த ரைசன் நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா, பொஃபின் கிட்ட கொடுத்துட்டேன். பொஃபினோட அந்த மேக் அட்ரஸ் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னு சேஞ்ச் பண்ணுறேன்.
என்ட்ரு வேல்யூ ஓகே அவங்க நம்ம சில பேர் ஹைஃபன் வச்சு அந்த மேக் அட்ரஸை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இதில் கோலன் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சின்டெக்ஸ் தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எரர் வந்துச்சு. இப்போ நம்ம இனி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மேக் அட்ரஸை நான் யாருக்கு சென்ட் பண்ணலாம்? நான் அந்த பிசியை ஆன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிசியை ஆன் பண்ணும் ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு. எதுக்கும் நான் ஓகே இப்போது ப்ரௌசர் இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரௌசரை மேலே எடுத்துட்டேன். ஓகே தட்ஸ் குட். இந்த பிசியை நான் ஆன் பண்ணணும். இந்த பிசியை ஆன் பண்ணிவிட்டு இந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸ், நான் இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்கணும். அது என்ன ஐபி கொடுக்குறோம் அப்படிங்கிறது இப்போது நம்ம டிசைட் பண்ணணும். இந்த கம்ப்யூட்டர் என்னோடய மெயின் கம்ப்யூட்டர் வந்து 111 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன அசைன் பண்ண போகிறேன்னா 112 மேபி நான் அசைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கம்ப்யூட்டரோட ஸ்டாட்டிக் ஐபி மட்டும் எனக்கு மேக் அட்ரஸ் மட்டும் தேவை. ஸோ சும்மா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேக் ஓகே மேக் அட்ரஸ்ன்னு சர்ச் பண்ணால் போதும். அதில் மேக் அட்ரஸ் வருது. அதில் ரைட் சைடுக்கு போனீங்கன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைட்லேயே வந்து ஹார்ட்வேர் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதில் அவங்க ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா மேலே என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இட்ஸ் தேட் சிம்பிள். ஸோ மேலே போய் நான் இனி என்ன பண்ணணும்னா ரைசன் பிசி ரைசன் இருக்கா, இப்போது ஆட் பண்ணிவிட்டு ஆட் நியூன்னு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் நேம் கேட்குது. அது வந்து இன்டெல் i9 10900K. ஓகே i9 10900Kன்னு இருக்குது. அதுக்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். 192.168.1112 அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துட்டு மேக் அட்ரஸ் இப்போ கேட்குறாங்க. ஸோ மேக் அட்ரஸை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே 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 68 முடிந்தது. ஓகே சேவ் பண்ணிட்டேன். இப்போது நான் ரைசன் வந்து என்னோடய பேர் ரைசன் இருக்குது. அதை நான் என்ன பண்ண வாய் அடப்பாவுமே அது ஏன் 3 மினிட்ஸ் அதுக்குள்ளே ஆயிடுச்சா? இல்லை 3 மினிட்ஸ் ஆகிருக்குது சான்ஸ் இல்லையே. சம்டைம்ஸ் இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் அவங்க இது கொடுக்கணும்னு லோடிங் அது எதனால் ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ரவுட்டரை யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இட்ஸ் ஒன்லி மீ. நெட்ஒர்க்கில் போயிட்டு லேனுக்குள்ளே போகிறேன். லேனில் போய் அதுக்கு ஸ்டாட்டிக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் சைன் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திருப்பி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இன்டெல் i9 10100K Panasonic AC நோ அந்த என்ட்ரி இல்லவே இல்லை. அதில் தான் அதில் வருத்தத்துக்குள்ள ஒரு விஷயம். சரி இன்டெல் ஓகே இன்டெல் i9 10900K அதுக்கப்புறம் 112 அதுக்கப்புறம் நான் அந்த சேவ் ஓகே நான் இப்போ சேவ் கொடுக்குறேன். அது சேவ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் என்ன பக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டில் அது வெயிட்டிங் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஹோப்ஃபுல்லி ஓகே ஃபைன் ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. பேஷண்ட் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ரைசன் பிசியோடதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா எடிட் பண்ணி ரைசன் 7 3700Xங்கிற மாதிரி சேவ் பண்ணுறேன். எனக்கு அந்த கான்ஃபிக் எனக்கு அந்த இதோட பேரும் சேர்ந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே இதோட ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஒரு செக் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்ட் ஆன். இது வந்து ஈத்தர்நெட்டோடது. ஈத்தர்நெட்டுக்கு அடாப்டருக்கு இங்கே போகிறோம். ஈத்தர்நெட் அடாப்டருக்கு அவங்க ஓகே ஃபைன் தட்ஸ் அ ப்ராப்ளம். அதாவது பட்டது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் டெலீட் கொடுக்குறேன். அவங்க ஒய்ஃபைக்கு தனியாக ஒரு மேக் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஈத்தர்நெட்டுக்கு தனியாக இன்னொரு மேக் அட்ரஸ் இருக்குது. ஸோ நான் ஈத்தர்நெட்டோட மேக் அட்ரஸை யூஸ் பண்ணணும். ஐ மேட் அ பிளண்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அது கேமர் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த கேமர் எடிட் பண்ணி நான் அதை i9 10900K ஆட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெல் i9 10900K இதோட ஐபி அட்ரஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் எனக்கு ஐபி அட்ரஸ் மட்டும் 112 இருந்துச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே 101 மேபி 101ங்கிறது என்னோடய ஸ்டாட்டிக் ஐபி தான்.
நான் வாய்ஸ் மீட்டரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரில. ஸோ வாய்ஸ் மீட்டர் ஷோ வாய்ஸ் மீட்டர் எப்போ வாய்ஸ் மீட்டர் விபேனில் என்னப்பா கொடுத்து வச்சுருக்கீங்க. ஓகே கரெக்ட். நான் இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ ஹேவ் டு லீவ் வித் திஸ் கார்டு. ரைசனோடது 111 தான் கொடுத்துருக்கேன். அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் நான் ரைசனோட பேரை மட்டும் மாற்றுறேன், மாதிரமாக இருக்கும். ஸோ ரைசனுக்கு இங்கே போய்ட்டு எடிட் கொடுத்துட்டு ரைசனில் 73700Xன்னு சஃபிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ரைசன் 73700 சாரி எக்ஸ் 3700X சேவ் கொடுக்குறோம். ஸோ அதுவும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இது முடிஞ்சாச்சு. இப்போ லேப்டாப் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. லேப்டாப் நான் என்ன கனெக்டே பண்ணவில்லை அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஃபேக்டே. ஸோ ஸ்டேட்டஸில் போய் லேண்ட் கிளைண்ட்ஸை போய் எட்டி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு எத்தனை லேண்ட் கிளைண்ட்ஸ் இருக்கணும். இது 2 தான் லேண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ரவுட்டர் ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ டெக்னிக்கலி ரீலோடு. ஓகே, இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா லெட் மீ கால் திஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் கிளிக் இதை போய் ஷட் டவுன் பண்ணிவிட்டு என்னால் மாற்ற முடியும். ஓகே, இதை மாற்றியாச்சு. தட்ஸ் குட். இப்போது இது ஈத்தர்நெட்டுன்னு ஒரு போர்ட் இருக்குது. ஈத்தர்நெட்டுக்கு போயிட்டு இதில் ஸ்டாட்டிக் ஐபி 18ன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. இந்த 18 அப்படிங்கிற அந்த கிளைண்ட் நான் எங்கே வச்சுருக்கேனாங்கிறத பார்க்கணும். 18 லெட் மீ ஜஸ்ட் கோ அண்ட் செக் 18. ஓகே, ஐபி ரிசர்வ்டில் வந்து 18ன்னு சொல்லி, அதாவது அந்த ஓகே இதுவும் தப்பான ஒரு விஷயம். இதுக்கு நான் ஐபி அட்ரஸை முன்னாடி சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு ரைசன் 3700X நல்ல வேலை நான் இப்போவே கவனித்தேன். இல்லைனா இதுக்கு நான் திருப்பி இருந்து பாடுபட்டுருக்கணும். ஓகே 18 ஓகே தட்ஸ் குட். ஓ நோ, இது ஏன் எனக்கு இந்த பேரில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் இனி போய் இந்த கனெக்ஷனோட பேரையும் மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே ஃபைன். 1 செகண்ட் இங்கே போயிட்டு ஓகே ஃபைன். இது ஒன்று. நான் என்ன பண்ணுறேனே பார்க்க முடியாமல் நீங்கள் என்னோடய ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது கடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப், இல்லைனா நான் இதை எடிட் பண்ணும்போது எல்லா இடத்தையும் நான் ப்ளர் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கடுப்பாக இருக்கும். அதுக்கு ரொம்பவே டைம் கன்சூமிங். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட டைம் கிடையாது. அதுதான் முக்கியமான பிரச்சனை. ஓகே ஃபைன். இப்போது ரீநேம் அட்ரஸ், ரீநேம் விண்டோஸ் 10, ரீநேம் நெட்வொர்க் நேம் விண்டோஸ் 10 அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நெட்வொர்க் லிஸ்ட் ஹவு டு சேஞ்ச் நெட்வொர்க் நேம்ஸ் ஆன் விண்டோ 10. விண்டோஸ் 10 நெட்வொர்க் நேம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ நெட்வொர்க் அண்ட் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு இதில் அப்பியரன்சஸ் அண்ட் செட்டிங்ஸ் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டருக்குள்ளே போனோன்னா இதில் ஆர்ச்சர் C6ன்னு இருக்குது. அது ஏன் ஆர்ச்சர் C6ன்னு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே ஐ டோன்ட் நீட் டு டூ திஸ் யூசிங் தி விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி. இங்கே போய்ட்டு விண்டோஸ் அட்மிஷன் அண்ட் யூசஸ் 2 main options to change the first one editing the Windows registry and using the local zone available in professional versions of Windows, example Windows 10. ஓகே ஸோ ஹெச்கி லோக்கல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டது என்னவென்றால், நான் இந்த இதுக்கு உங்களுக்கு ஓப்பனாக ஸ்க்ரீன் காட்டலாம்னு நினைக்கிறேன். இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுல்ல. இதில் நான் வந்து அதோட பேர் மறந்துடுச்சு எனக்கு. ரெஜிஸ்ட்ரி. ஓகே, ரெஜ் எடிட். எஸ், ஐ எம் சூப்பர் யூசர். இங்கே போயிட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மொத்தமாக பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே பாலிசிஸ் இதில் என்னோடய டிஃபால்ட்டான ப்ரொஃபைல். ஓகே, இந்த ஆர்ச்சர் C6ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் நேம் தான் எனக்கு பிடிக்கல. மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணிட்டு இதை ETHRNET ஈத்தர்நெட்டுன்னு நான் சேவ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் ஈத்தர்நெட். ஓகே ஃபைன், தட்ஸ் இட். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. என்னால் என்ன பண்ண முடியும்னா அதை க்ளோஸ் பண்ண முடியும். நம்ம ஃபுல் ஃபேஸ் கேமுக்கு போவோம். ஓகே, இப்போ நான் நெட்வொர்க் செட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ நான் நார்மலாக லேப்டாப்புக்குன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுருப்பேன். அந்த ஐபி அட்ரஸ் இப்போ ஒர்க் ஆகாது ஆப்வியஸ்லி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா எனக்கு தெரியாதுன்னா அந்த ஐபி அட்ரஸ் தெரியாது. ஸோ நார்மலாக நான் வந்து 100 கொடுத்து வச்சுருப்பேன். இப்போ அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
லேப்டாப்னு ஒரு கமெண்ட் 192.168.29.100 அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அட்ரஸ் அது ஒர்க் ஆகலை. அந்த லேப்டாப்புக்கு இன்னொரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அது என்ன ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்க போகிறேன். இப்போ நான் அந்த நெட்வொர்க்கே மொத்தமாக ஸ்பேம் பண்ண போகிறேன். ஸ்கேன் லேன் நெட்வொர்க் ஃபார் டிவைசஸ். ஓகே, இப்போ இதை தான் நான் பார்க்க போகிறேன். அட்வான்ஸ்ட் ஐபி ஸ்கேனர் இல்லை என்மேப்புக்கு ஆக்சுவலாக என்மேப்னு ஒரு கமெண்ட் உண்டு. அந்த கமெண்ட் வந்து இதில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து என்னால் ஆப் டவுன்லோட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் டவுன்லோட் பண்ணி என்மேப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, என்மேப்புக்கு நிறைய விஷயங்கள், நெட்வொர்க் மேப்பர் எக்ஸெட்ரா. பட் ஐ டோன்ட் நீட் எனி ஆஃப் திஸ். என்மேப் ஃபார் விண்டோஸ்ன்னு சர்ச் பண்ணிட்டு என்மேப்னு ஒரு டூல் இருக்கும். அது நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ் பேசிக்கலாக இது ஓப்பன் சோர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். டவுன்லோட் பக் ரிப்போர்ட்ஸ் ஓஎஸ் ரிஸ்ட்ரிக்ஷன் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தாச்சு. இட்ஸ் அ ஓல்ட் ஒன். என்ன பில்ட் பண்ண சொல்கிறாங்களா? டே பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமில் பா தம்பி. ஸ்டேபிள் லினக்ஸ் ஸ்டேபிள். ஓகே, ஹவு டு பிங் ஆல் ஐபி அட்ரஸ். நான் எனக்கு எல்லாமே மறந்துடுச்சு கிட்டத்தட்ட. ஓகே, ஏஆர்பி யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணலாம்ல. ஐ திங்க் ARP-A போட்டால் போதும். என்னோடய நெட்வொர்க்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டும். 192.168 ஸ்டாட்டிக் டைனமிக் 29.123 போபாய் 610. ஓகே, 1245 அப்படின்னு சொல்லிட்டு 4 அட்ரஸ் இருக்குது. அந்த 1245 என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ SSH தமிழன் at 192.168.29.2 நோப் 2 ஒர்க் ஆகவில்லை. கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட். 3 ஒர்க் ஆகவில்லை. 4 ஒர்க் ஆகவில்லை. 5 இது மட்டும் ஒர்க் ஆகலைன்னா நான் இனி அடுத்து வேறு எதாவது வழி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீபோர்டே கிடையாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது என்மேப் தான் ஸ்கேன் சர்ச் பண்ணி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். என்மேப் ஃபார் விண்டோஸ் லினக்ஸ் மேக்ஓஎஸ் டவுன்லோட்ஸ். ஓகே, தட் லுக்ஸ் குட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷன் கைட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது தேவையில்லை. டவுன்லோட்ஸ்குள்ளே போகிறேன். டவுன்லோட்ஸில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணணும்னா லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் லினக்ஸ். ஓகே, RPM நோப். மேக் OS மோஸ்ட் விண்டோஸ் இஸ் இன்ஸ்டால் வித் விண்டோஸ் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் விண்டோஸ் செக்ஷன் இருக்குது. nmap 7.92 setup.exe ஒன்று இருக்குது. அந்த செட்டப்பை தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்ன தான் என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட் ஹையாக இருந்தாலும் இது 27 MBக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டர்னிட்டி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வீடியோவே கிட்டத்தட்ட 52 நிமிஷம் வந்துச்சு. இன்னும் நீங்கள் ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏன் இந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, GUI ZenMap இன்ஸ்டால் எல்லாத்தையும் சேர்த்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். டெக்ஸ் சம் டைமிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அந்த டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஓப்பன் பண்ணணும். இது மொத்தமாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஒருவேளை இருக்குமோ இல்லை இருக்காதோ. ஒரு காலத்தில் நம்மளாம் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு நினைக்கும்போது இப்போது என்னடா பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பட் இருந்தாலும் திஸ் இஸ் வாட் வி ஆர். ஓகே, uninstall.exe. ஏன் நீங்கள் அவங்களே இன்ஸ்டால் பண்ணுங்கடா. ஸ்க்ரீன் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுன்னா நான் இருக்குது. கொஞ்சம் நேரம் அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டெர்மினலில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்கேப் இங்கே ஒரு டூல் இருக்குது. ஐ இன்ஸ்டால் லெகசி எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது அங்கே ப்ராம்ப்ட் வந்துச்சுங்கிறதே கூட எனக்கு தெரியாது. ஸோ ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம டெர்மினலில் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இது வேண்டாம் நமக்கு. இங்கே ஒரு புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு ஹவு டு ஸ்கேன் நெட்வொர்க் வித் nmap அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டூலை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட நெட்வொர்க்கில் என்னெல்லாம் டிவைசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் ஒரு nmap -if config இன்னும் இருக்குது. nmap இதுதான் நமக்கு தேவைப்படுற கமெண்ட். இதை அப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே என்டர் பண்ணணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் ஹேஸ் பின் இன்ஸ்டால் ஆன் கம்ப்யூட்டர் கிளிக் ஃபினிஷ் ஸ்டார்ட் பண்ண டெஸ்க்டாப் ஐட்டம் ஃபினிஷ். ஓகே,
இப்போ நான் திருப்பி வந்து ஃபுல் ஃபேஸ் கேம்க்கு போயிட்டு எனக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக், ஓகே காப்பி, ரைட் கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். என்னோடய ஐபி அட்ரஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங் என்மேப் 7.92 வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அவங்க டைம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலி அடுத்த நாள் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வீடியோ நான் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இட்ஸ் டேக்கிங் டைம். நான் பேசாமல் வெர்போஸ் வச்சு செக் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வெர்போஸ் -v ஆட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கரெக்டாக அது என்ன நடந்துட்டுருக்குங்கிறது அது தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் ப்ராம்ப்ட் திருப்பி ஒரு பழைய கமெண்ட் அவங்க என்டர் பண்ண மாட்டாங்க போல இருக்கு, சாரி பார்த்து நாங்கள் இதை என்டர் பண்ணிட்டு -v ஸ்கேனிங் 256 ஹோஸ்ட், அதாவது 256 ஹோஸ்ட் அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்களா, 4 போர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இனிஷியலைசிங் பிங் ஸ்கேன் அட் 008, இட்ஸ் ஸ்டில் ரன்னிங், ஸ்கேனிங். இது எவ்வளோ நேரமாக முடிய போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மீன் வாயில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்க எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் அ குட் திங் ஆர் அ பேட் திங் ஆர் அ நல்ல திங்? இல்லை, நான் இந்த ரவுட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ பிங் ஸ்கேன் டைமிங் அபவுட் 14% டன். ஓகே, பிங் ஸ்கேன் அங்கே 15.4% டன்னு சொல்லி எனக்கு வெர்போஸ் அவங்க காட்டுறாங்க. அதனால் நான் இந்த ஸ்க்ரீனை நான் வச்சுருக்கேன். ஓகே, ஆனால் அவங்க என்னெல்லாம் ரிசல்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சரி, இப்போ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் த பசல் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம எல்லாத்துக்கும் ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணிட்டோம், பட் நம்ம ரவுட்டர் ரீஸ்டார்ட் பண்ணல. ரவுட்டர் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக அசைன் ஆகும். இப்போ லேப்டாப்போட அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு படுப்பாடு இருக்குல்ல, இதே டைமில் நான் லேப்டாப்பில் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். நான் இருக்க ஒரு நெட்வொர்க்கு. ஸோ நெட்வொர்க் இதை அப்படி ரைட் கிளிக் பண்ணி கான்ஃபிகர்னு கொடுத்தோன்னா கான்ஃபிகர் இக்னோர் ஸ்பீடு IPv4 ஆட்டோமேட்டிக்கில் தான் இருக்குது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியலன்னா அதுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதில் ஓகே லாக்கீஸ் நோ டிவைஸ் ஃபோன். ஓகே, KDE கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த டிவைஸ் யூஸ் பண்ணி என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த வே ஈஸியாக இருக்கா, இல்லை KDE கனெக்ட்னு ஒரு அது இருக்குல்ல, அந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்லேருந்து என்னால் அதை பேர் பண்ண முடிஞ்சுது. அதெல்லாம் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி இது டிடெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா என்னால் இதோட IP அட்ரஸ் இது பண்ண முடியும். பேர நியூ டிவைஸ்ன்னு கொடுத்தாச்சு. நோ டிவைசஸ் ஆட் டிவைசஸ் பை IP. இப்போது அவைலபிள் டிவைசஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் அவைலபிள் டிவைசஸ் அதை லிஸ்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயம். மேக் ஷூர் டு இன்ஸ்டால் KDE கனெக்ட். ஓகே, KDE கனெக்டில் ஓகே தமிழ்னு சொல்லி இங்கே ஒரு இது லிஸ்ட்டாக இருக்குது. ரிக்வஸ்ட் பேரிங்னு கேட்குது. அங்கே பேரிங் ரிக்வஸ்ட் ஃப்ரம் அக்செப்ட். நாங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஓகே ஃபைன், தட்ஸ் குட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அங்கே அந்த டெக்னிக்கலி அங்கே இன்னும் பிங் ஸ்கேன் முடியவே இல்லை. முடியறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல், ரன் அ கமாண்ட் கொடுத்துட்டு தெர் ஆர் நோ கமெண்ட்ஸ் ஜென்ரேட்டட். ஓகே, புதுசாக ஒரு கமெண்ட் ஆட் பண்ணணும். யூ கேன் ஆட் கமெண்ட்ஸ் இந்த டெஸ்க்டாப். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெர்மினல் எனக்கு ஓப்பன் பண்ணணும். ஸ்லைட் ஷோ, சென்ட் ஃபைல்ஸ், ரன் கமாண்ட், ரிமோட் இன்புட். ஓகே, ரிமோட் இன்புட்டில் எனக்கு தேவைப்படுற விஷயம் என்ன இருக்குது, Ctrl+Alt+T. அதாவது Ctrl+Alt+T டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நோ மவுஸ், ரிசீவர், டெலிஃபோனி, நோட்டிஃபிகேஷன்ஸ், ஃபைல் சிஸ்டம், ஷேர் டிவைஸ், கனெக்டிவிட்டி, ரிப்போர்ட், நோட்டிஃபிகேஷன் சிங்க்கு, மீடியா கண்ட்ரோல், சென்ட் எஸ்எம்எஸ், ரன் கமாண்ட், ரிமோட் இன்புட். ஓகே, ரன் கமாண்ட்லேயே நான் போகிறேன். டெஸ்க்டாப் வந்து நோ ரிங்கு சென்ட் பிங்கு. ஓகே, பிங் சென்ட் ஆகிருக்கு. என்கிரிப்ஷன் இன்ஃபோ. ஓகே, அங்கே இன்னும் டெஸ்ட்டு முடியலை அப்படிங்கிறது நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. மீடியா கண்ட்ரோல் இப்போ என்னென்னா என்னால் இங்கேருந்து அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது. ரிமோட் இன்புட்னு சொல்லும்போது ரிமோட் இன்புட் எஸ், அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ எனக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டு ஓப்பன் TERMINAL டெர்மினல் ஓப்பன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, டெர்மினல் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் நான் டைப் பண்ணிட்டு என்ன டைப் பண்ண போகிறேன்னா IFCONFIG IP கான்ஃபிக்னு டைப் பண்ணுறேன். இதில் என்ன போட்டிருக்காங்கோ,
29.4 அப்படிங்கிறது அதோட ஐபி அட்ரஸ் தான்ப்பா. ஓகே ஃபைன். சரி, அதோட ஐபி அட்ரஸ் அவங்க போட்டாங்கோ. ஸோ நான் இனி என்ன பண்ண போகிறேன்னா இதே நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிட்டு SSH at 192.168.29.4. ஓ எஸ், கனெக்ட் ஆகுது. அந்த லேப்டாப்போட பாஸ்வேர்டு தான். ஸோ அதனால் அது கரெக்டாக தான் இருக்குது. தட்ஸ் குட். இப்போ நான் ஸ்க்ரீனில் என்ன காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் CLLEAR கிளியர்னு கொடுத்துட்டு NEOFTCH இதுதான் நம்மளோட லேப்டாப் மகாஜனங்களே. இப்போ வந்து இது மஞ்சரோ தானே. இப்போது இங்கே என்ன பண்ணணுன்னா பேக்மேன் sudo apt get install நான் அப்டேட் பண்ணும். ஓ நோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எவ்ரிவேர். அப்படியே இங்கே கொண்டு போட்டோன்னா sudo பாஸ்வேர்ட். சரி, இது எல்லாமே ஃபெச் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்கிரேட் கொடுக்க முடியும். அப்கிரேட் கொடுத்தோன்னே இது எல்லாத்தையும் சேர்ந்து அப்கிரேட் பண்ணி அடுத்த லேட்டஸ்ட்டாக உள்ள எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இது ஃபிக்ஸ் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அதில் அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அது Spotify மட்டும்தான். பட் இருந்தாலும் ஓகே, அப்கிரேட் பண்ணும்போது அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேறு எதாவது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும். தெரியும், PKON update அப்டேட் PK7 PK7 update பெர்மிஷன் இல்லைன்னு வருமா இப்போது? ஓகே, proceed with changes. ஓகே, authentication தமிழன். ஓ நோ. ஓகே ஃபைன். சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்டேட் போய்ட்டு ஆக்சுவலாக இது 3 ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கணும். அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். ஒய்னு கொடுத்துட்டு PASSWORD என்று கொடுக்குறேன். அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட். இப்போது இந்த ஸ்க்ரீனில் போய்ட்டு அது ஆக்சுவலாக ஏன் இப்படி தப்பாக பண்ணுதுங்கிறது எனக்கு தெரியாது. மகாஜனங்களே என்ன மன்னிச்சிருங்க. சரி, இப்போது இந்த லேப்டாப்போட மேக் அட்ரஸ் நமக்கு தேவைப்படும். அந்த மேக் அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். How to check MAC address? How to check MAC அப்படின்னு சொல்லிட்டு லினக்ஸில் அடிச்சோன்னா /a. ஓகே ஃபைன். புதுசாக இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணணும். இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்க்ரீன் செர்ச் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ லேப்டாப் 192.168.29.4 எஸ், தட்ஸ் இட். அப்படியே இது மொத்தமாக இது பண்ணிட்டு SSH. ஓகே ஃபைன். ipconfig /a கொடுத்தோன்னா டிவைஸ் நாட் ஃபவுண்ட். தட்ஸ் குட். இன்டர்ஃபேஸ் இன்ஃபர்மேஷன் டிவைஸ் நாட் ஃபவுண்ட். ஓகே ப்ராட்காஸ்ட் பேக்கெட்ஸு. தட்ஸ் குட். மேக் அட்ரஸ் இங்கே வந்து இதில் மென்ஷன் பண்ணவே இல்லையேப்பா. ஆக்சுவலாக நான் எல்லாமே மறந்துட்டேன். எனக்கு லினக்ஸை பற்றி எல்லாமே மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நோ கேட்டேன். ஹார்ட்வேர் அட்ரஸ்ன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. பட் யா, ஐ திங்க் 3C97 ஒன்று இருக்குது. அந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி என்னோடய ரவுட்டர் ஆக்சஸ் பேஜ் போகிறேன். 192.6 தெரியும், அது எக்ஸ்பைர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஓகே ஃபைன். திருப்பி ரீலாகின் பண்ணோம். அட்மின் யா. ஓகே, தட் லுக்ஸ் குட். ஃபைன். வீடியோ கிட்டத்தட்ட 1 hour தாண்டி போயிடுச்சு. மகாஜனங்களே நம்ம மன்னிச்சுக்கோங்க. ஸ்டேட்டஸில் இல்லை, நெட்வொர்க்கில்
ஸ்டேட்டஸில் லேண்ட் கிளைண்ட்ஸ்னு நினைக்கிறேன். லேண்ட் கிளைண்ட்ஸில் அது ஒயர்டு நெட்ஒர்க்கில் தான் இருக்கும். ஸோ ஒயர்டு கிளைண்ட்ஸில் ஏதோ ஒரு டிவைஸுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா 2E அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும். 2E 3Cல ஸ்டார்ட் பண்ணி 2E. ஓகே 97. திஸ் இஸ் அ நெட்ஒர்க். இந்த டிவைஸ் வந்து 4ன்னு அசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நெட்ஒர்க்கில் போயிட்டு லேண்ட்க்கு போயிட்டு அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஐபி அட்ரஸ் ரிசர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அது லேப்டாப் நான் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஓகே ரிசர்வ் பண்ணல. ஆட் நியூ என்ட்ரி ஒன்று போட்டுட்டு அந்த இதோட ஐபி அட்ரஸ் நான் ஒன்று என்ட்ரு பண்ணணும். ஓகே ஃபைன். லேப்டாப் எனக்கு எப்போவுமே அது 100ல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தாச்சு. இப்போவும் அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளியராக அசைன் ஆகியிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இது முடிகிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அட்வான்ஸில் போய் இதில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷனில் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. மெயின்டெனன்ஸில் போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு பேக்கப் எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த கான்ஃபிக் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஐ நோ இட்ஸ் ஃபைன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிங் இன்னும் முடியவே இல்லை. பட் எனக்கு இந்த பிங் ஸ்கேன் தேவையே இல்லை. அண்ட் அதே மாதிரி இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. திருப்பி இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எனக்கு தேவைப்படுது. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். தைரியமாக எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இப்போ நீங்கள் இது என்ன பார்த்துருக்கீங்களா? இதில் என்னென்னா எனக்கு இதில் பேட்ச்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனால் இதில் என்னெல்லாம் பேட்ச் எனக்கு தேவைப்படும், சரி என்னெல்லாம் ஸ்கிரிப்ட் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இது காட்டும். இதில் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் உண்டு. அது என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேப்டாப்னு ஒரு ஸ்கிரிப்ட் உண்டு. சரி இப்போது நோட் பேட் வச்சு அந்த லேப்டாப் ஸ்கிரிப்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இந்த கமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் என்னோடய லேப்டாப்போட கமெண்டு. SSH தமிழ்நெட் இந்த கமெண்ட் இருக்குது. ஸோ இப்போது இனிமேல் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதேமாரி நான் என்ன பண்ணணும்னா ஏஆர்னு ஒரு கமெண்ட் இருக்கும். அந்த ஏஆர் கமெண்ட்டையும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் என்றால் 192.168.12 இருக்குல்ல, இதுக்கு நான் ஸ்டாட்டிக் ஐபி கொடுத்துருக்கேன். 29.222 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த அட்ரஸ் ஓப்பன் ஆகிடும். தட் லுக்ஸ் குட். சரி இப்போது நான் சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பேட்ச் git add dot git commit நியூ மெசேஜ் என்னென்னா நியூ additions git push. ஓகே இது புஷ் ஆகிரும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, நான் திருப்பி வந்து இங்கே போயிட்டு என்னோடய டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் நான் ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பேன்னா 2 கான்ஃபிக் சேவ் பண்ணியிருப்பேன். அந்த 2 கான்ஃபிகையும் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா என்னோடய திஸ் பிசி இங்கே GitLab OS ஃபைல்ஸ் இதில் வந்து நியூ ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஓகே நியூ ஃபோல்டர் கான்ஃபிக் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி நியூ அந்த 2 ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே போகும். சரி இப்போ இதில் ஒன்று இருக்குல்ல, இதில் 2 கான்ஃபிக் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒன்று நியூவாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா archer c6 கான்ஃபிக் ஃபைல். இதோட டேட் வந்து இன்றைக்கி நவம்பர் 4 தானே, நவம்பர் 04 2021. ஓகே இது வந்து ஆர்ச்சரோடது இல்லை இதில் வந்து இதை ரீநேம் பண்ணி நவம்பர் 4 2021. நான் எஸ்கேப் பட்டன் அதை ஒன்றும் எஸ்கேப் பட்டன் பக்கத்தில் இருக்கிறனால எனக்கு சூனியம் பண்ணிகிட்ருக்கு. 2020 ஓகே இப்போ கரெக்டாக ஓகே 2021. சரி இப்போ இந்த 2 ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இது பண்ணுறேன். இப்போது இதில் ஆர்ச்சரில் என்ன இருக்குது, நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இதில் archer.txt நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து geo.txt. இப்போ ஆர்ச்சர் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆர்ச்சர் ஃபைல் நோ இதே இவங்க இப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓப்பன் வித் நோட் பேட். சரி ஆர்ச்சர் ஃபைலில் நான் என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் மோட் நோ
நோ ரிசர்வ்டு ஐபி. அதுக்கப்புறம் என்னென்னா access. Okay. 1 plus 5G network 1 plus 5G network கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கெஸ்ட் 5G வைஃபை நெட்ஒர்க், கெஸ்ட்டோட 5G வைஃபை நெட்ஒர்க் இருக்குது. தட்ஸ் குட். இதை நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த ஜியோ டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி ஐபி ரிசர்வ்டு ஐபி. எதுக்கெலாம் ரிசர்வ்டு ஐபி இருக்குது அப்படின்னா அலெக்ஸாக்கு இருக்குது. அப்புறம் 9Rக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பேனசோனிக் ஏசி இருக்குது. விப்ரோ பல்ப்ஸ் 3 இருக்குது. அண்ட் PCX2 லேப்டாப். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஸ்டாட்டிக் ஐபி ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தட் லுக்ஸ் குட். சரி, ஃபைன், தட் லுக்ஸ் குட். இது எல்லாமே இந்த கான்ஃபிகில் சேவாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிறவி பயனை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த டிவைஸில் இந்த நெட்வொர்க்கை மட்டும் ஓப்பன் பண்ணால் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன், அத்தென்டிகேஷன் டன். இதை க்ளோஸ் பண்ணுறோம். திருப்பி இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, நான் அந்த இதை புஷ் பண்ணிட்டேன். தட்ஸ் குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். கிளியர்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இப்போ பேட்ச் ஃபைலில் இருக்குமா, cd :os file cd git add dot os files git add dot git commit message add router configs git push. இப்போது பாஸ்வேர்ட், இட்ஸ் டைம் ஃபார் பாஸ்வேர்ட். ஹோல்ட் ஆன். ஓகே, ஃபைன், தட் லுக்ஸ் குட். கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிட்டேன்னா முடிச்சிட்டேன். இன்னும் எனக்கு பெண்டிங்காக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸில் சில விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த விஷயத்தை நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் மிச்சம் உள்ள விஷயங்களை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ யாராவது பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் க்யூரியஸ், யாராவது ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு நன்றி, ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு நன்றி. பட் இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு எட்டியாவது பார்த்துருப்பாங்களே அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from my Tamilan. Bye, have fun and take care. Bye.